உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்க பார்வைக்கு சரின்னு படுறதை விட அவருக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் கரெக்டா அறிஞ்சு வச்சிருக்கிறார். நமக்கு எது சரி என்பது தெரியும், ஆனால் அவருக்கு நமக்கு எது தேவை என்பது அவருக்கு புரியும். புரிஞ்சவங்களும் ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கல்ல, இது நடந்தா கரெக்டா இருக்கும்னு, ஆண்டவர் பார்க்கிறார் இது நடந்தா கரெக்டா இருக்கும், ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு அவசியமா என்பதை யார் பார்க்கிறார்? கர்த்தர் பார்க்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க. நெடு நாட்களாய் சில காரியத்திற்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, He knows better than you what you need. உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு அறிஞ்சதை விட அவருக்கு நல்லாவே தெரியுமா. கிடைக்கலன்னு எதையாவது குறித்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், நான் எப்பவுமே சொல்ற வார்த்தை, என் ஜெபத்துல நான் பயன்படுத்துற வார்த்தை, எனக்கு கிடைக்காதவைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சில வாசல்கள் திறக்கப்படாததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சில பொருட்கள் என் கையில கிடைக்காததுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கிடைக்க கூடாதவைகள் என் கையில கிடைச்சிருந்தா நான் நல்ல மனுஷனாவே என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இருந்திருக்க மாட்டேன். தரக்கூடாதது, வரக்கூடாதது, கிடைக்க கூடாதது கிடைச்சதுன்னு வாழ்க்கையை நிறைய பேர் அழிச்சிட்டோம். இது மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சில விஷயங்களை குறித்து நீங்க சொல்றீங்கல்ல, அன்னைக்கு ஆசைப்பட்டீங்க அது வேணும்னு, இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல.